ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல நீங்கள் ஒரு கிட்ஸு சேனல் ரன் பண்ணுறீங்களா? அப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் கிட்ஸு சேனல் தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த தகவலை ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய தகவல்கள் இருக்குது, எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம ஒய்டி டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிட்ஸு சேனல் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை கவனிக்கணும். ஒவ்வொரு வீடியோவும் கவனித்து தான் போடணும். அந்த வீடியோவில் கிட்ஸை ஏதாவது துன்புறுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா, அல்லது கிட்ஸு மூலியமாக ஏதாவது ஒரு தப்பான ஒரு செயலை நீங்கள் காட்டுறீங்களா, கிட்ஸுக்கு துன்புறுத்துகிற மாதிரி, கிட்ஸுக்கு காயப்படுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணணும். எடிட்டிங்கில் கூட எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. அதே சமயம் கிட்ஸு சேனலுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி கிட்ஸு சேனல் மானிட்டைஸ் ஆகி இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்தாலும் சீக்கிரம் மானிட்டைசேஷனுங்கிறது சஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி கிட்ஸு சேனல் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸை ரொம்பவே ப்ராப்பராக வச்சுருக்கணும். சப்போஸ் அந்த செட்டிங்கை மட்டும் தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சேனலே டெலீட் ஆகிறதுக்கு அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இந்த செட்டிங்ஸு கிட்ஸு சேனலுக்கெல்லாம். அதாவது நீங்கள் அந்த எல்லாருக்குமே தெரியும், கிட்ஸு சேனல் ரன் பண்ணுறீங்க, அதாவது 18 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு வீடியோ போடுறீங்கன்னா அந்த மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வீடியோ போகிறீங்கன்னா நோ, இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்ட்டு கொடுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெளிவாக கொடுத்து தான் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. கோப்பா, அதாவது யூடியூப்பில் கூகுளில் கோப்பா, யூடியூப் கோப்பா ரூல்ஸ் இன் தமிழ்னு போட்டிங்கன்னா வரும். ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும் அல்லது வீடியோக்கள் வரும். நீங்கள் அதை பார்த்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஆன்லைன் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அது ஒரு சட்டம். அந்த சட்டத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் யூடியூப் சேனல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் ரன் பண்ண முடியும். அதாவது முக்கியமாக கிட்ஸு சேனலுக்கு, வேற யாருக்கும் இல்லை, கிட்ஸு சேனல் மட்டும் இதை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபுல்லாக அதில் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனல் செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். வீடியோஸ் உள்ளேயும் கரெக்டாக எந்தெந்த விஷயங்கள் கொடுக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கணுங்கிறத பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக சில்ட்ரன்ஸ் பாதிக்கப்படுற மாதிரி அல்லது சில்ட்ரன்ஸ் வச்சு எந்த ஒரு தவறான விஷயங்களையும் வீடியோக்களாக காட்டாத வரைக்கும் உங்கள் சேனல் ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடான சேனல்ஸாக ரன் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு பெய்டு தம்ப்நெயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய யூடியூப் வீடியோஸுக்கு ஒரு நல்ல பேசிக் லெவல் தம்ப்நெயில் தேவைப்பட்டுச்சுன்னா, என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரைஸு, என்ன டீட்டெயிலுங்கிறத அங்கே சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு என்னுடைய ஒர்க்கு ஸ்டைல் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ரெகுலராகவே நான் தம்ப்நெயில் பண்ணி தருவேன். ஸோ தேவைப்படுறவங்க மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.